ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த சிவனேய செல்வர்களே, ஸ்ரீ தமிழ் பக்தி சேனலுக்கும் கோடான கோடி வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலட்டூர் சிதம்பர குருக்களுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரச மரத்தை சுற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமான? சரி, ஏன்னா அரச மரத்தை மட்டும் சொல்லியிருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். சயின்டிஃபிக் பிரகாரம் வரணும். படுக்கும்போது சொல்லுவாங்க, அரச மரத்தினுடைய நெல்லையும் ஆலமரத்தின் நெல்லையும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் கேட்டால், தன் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆகர்ஷ சக்தியெல்லாம் ராத்திரி அது கிரகிச்சிக்குமா. ஆகையினால ஆலமரத்தில் அரச மரத்திலையும் இரவில் உறங்கக்கூடாது. ஆனால் அரச மரத்தை சுற்றி வளம் வருவார்களே ஆனால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. என்றால் அரச மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றானது சயின்டிஃபிக் விஞ்ஞான பூர்வமாக நாம் உடல்நிலை சாருகின்ற பொழுது மாற்றங்களை ஏற்படுத்தும், இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும். ஆகையினாலே கர்ப்ப கோளாறுகள் இருந்தால் கர்ப்பப்பை வலுவடையும். ஆகையினாலே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க, குழந்தை இல்லாதவங்களை அரச மரம் சுற்றிட்டு வாங்க. அரச மரம் சுற்றி வந்தால் அதனுடைய காற்று உடல்நிலை படுகின்ற பொழுது அதை கிரகிக்கின்ற பொழுது இன்னொன்று இருக்காது. மேக்சிமம் வெறும் அரச மரம் மட்டும் இருக்காது, அங்கே வேப்ப மரமும் இருக்கும். சிவனும் சக்தியும் இருந்து தங்களுக்கு அருள்வளிப்பதா ஐதீகம். அப்போ இந்த காற்று படுகின்ற பொழுது விஞ்ஞான ரீதியாக கர்ப்பப்பை பலப்படும், இரத்த அணுக்கள் உற்பத்தியாகும் அதிகமாக, நில ஆரோக்கியமாக இருக்கும் என்பதற்காக அதனுடைய காற்று பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அரச மரத்தை சுற்றச் சொல்லுகிறார்கள். அரச மரத்தை வளம் வருவீர்கள், கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஸ்ரீ தமிழ் பக்தி சேனலுக்கும் அதனுடைய வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலட்டூர் சிதம்பர குருக்களுடைய மனமார்ந்த நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.